வரது 4-5 நாள் செய்யறது யூனிஃபார்ம் ஆடு ஓடி கொடுத்து எவன் சம்பளம் கொடுப்பான்? நான் செக்யூரிட்டினா லோன்லாம் வந்து இறங்கிருச்சா? இறங்கிச்சு டிரைவரா. நான் ஏத்திமா போறேன்னா நீங்க ஒரு நாள் லீவு சொன்ன கத்துறானுங்களே அதான் வந்துட்டேன். உனக்காவது பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு லீவ் கிடைக்குது. 12 மணி நேரமா உட்காந்து தாங்கிறேன். 12 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்க. சம்பளம் தான் கொடுக்குறாங்கல்ல. அட போங்கயா, இனிமே எண்ணி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்க. இப்ப சைடு உன் வேலைக்காவது வந்துடலான் இருக்கேன். அழகா உட்காந்துனே கதை பேசிட்டு இருக்கலாம்ல. என்னையா வரவும் போறவெல்லாம் செக்யூரிட்டி வேலை ஈஸியான வேலை மாதிரி சொல்றீங்க? இதோ பாரு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கியா, இதோட என்ன ஈஸி வேலை இருக்குது? யோ, கம்பெனி ஒன்னும் திறக்கல, ஒர்க்கிங் டைம் ஆச்சுன்னா பெண்டுக்கே போகுது எனக்கு. இதே சாக்கு போக்குதான் சொல்லு கிடப்பீங்க. சரி சரி நான் போறேன். அட என்னடா இவனுங்க வரவும் போறவங்க செக்யூரிட்டி வேலை ஈஸியான வேலை சொல்றானுங்க. டேய் மாணிகா, நைட்டு நான் வரமாட்டேன்னு சொல்றேன் சார்கிட்ட. வரமாட்டியா? டேய், அப்ப நைட் ஷிஃப்ட் யாரா பாக்குறத? ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா, கண்ணுல கட்டி வந்துச்சு. 2 நாளா? எப்பா நைட்டு பாரு நான் உட்காந்து இருக்கணுமா? என்னால முடியாதுடா. எப்பா சொல்ல வேண்டி சொல்லிட்டேன், பாத்துக்கோ. பாத்துக்குவா. டேய், வேற யாருன்னா கூட்டு வந்து வேலைக்கு விட்டுருவாங்க. உன் கதை அவள் தான். ஒரு 2 நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தெரியுது. நோமா உட்காந்து வரவலாம் போறவலாம் சொல்லிட்டு போறான். சரி பாத்துக்கலாம், விட்றேன், நான் போயிட்டு வரேன். உடம்பு சரியில்லை கூட லீவ் போட முடியாது செக்யூரிட்டி வேலையில. ஈஸின்ட்டு போயிடறானுங்க. வணக்கம் சார். உங்க 2 பேரும் ஜோடியை பார்த்தாக்கா சூரிய வம்சம் சரத்குமார் தெய்வானி மாதிரி இருக்குது. யோ என்னையா பேசுற? இல்லங்க, ஜோடி போட்டு அவர் நல்லா இருக்குன்னு சொல்றேன். செக்யூரிட்டினா செக்யூரிட்டி வேலை மட்டும் தான் பாக்கணும். நான் யார் தெரியுமா? சாரி மேடம், சார் கூட வந்தீங்க, அவங்க ஒய்ஃப்னு நினைச்சேன். யோ நான் இந்த கம்பெனிக்கு வந்த புதுசா வந்த மேனேஜரியா?